ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேங்காய் அரைச்ச சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இதை பாருங்கள், 200 பருப்பு எடுத்து கழுவி வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 200 பருப்பு எடுத்து கழுவி அதை வேக வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக கத்திரிக்காய், ஒரு 5 கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, இதை அந்த பருப்பு கூட போட்டு வேக வச்சுக்கலாம். இதை பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம காய் அவிய போட்டோம் இல்லையா, அது கூட இந்த புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு தனி மிளகாத்தூள், ரெண்டரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் வேக வைக்கும் போது தனி மிளகாத்தூள் ஒரு 2/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தேவைக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக வெங்காயம், பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இவ்வளோ வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக அரைக்கணும், அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம்.
1/2 ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 4 மிளகா எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை மல்லி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்பை நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.